உயிரினங்கள் அனைத்தும் தங்களது வாழ்க்கையை வாழ்வதற்கு எண்ணற்ற யுக்திகளையும் சாதுர்யமான தந்திரங்களையும் உபயோகித்து செவ்வனே சென்று கொண்டுதானிருக்கின்றன. இந்த வாழ்க்கையில் எழுச்சிகள் மற்றும் புரட்சிகள் எல்லாம் எப்பொழுது எழும் என்று கேட்டால், பற்றாக்குறை ஏற்படும் பொழுதும், உரிமைகளானது பறிக்கப்பட்டு மற்றும் அபகரிக்கப்படும் பொழுதும், ஏமாற்றத்தை காணும் பொழுதும் என நிறைய காரணிகளாகப்பட்டது எழுச்சிகள் மற்றும் புரட்சிகளை தீர்மானிக்கும். எல்லாம் இருக்கும் பொழுது எழுச்சிகளும் புரட்சிகளும் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி மீறி எழுந்தாலும் வீண் பெருமைக்காக எழுப்பப்படும் புரட்சிகள் என்றே கூற வேண்டும். இந்த புரட்சிகள் நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருந்தால், அதாவது புரட்சி செய்யும் மனதிற்கும் மற்றும் சுற்றி இருக்கும் தனது சக உயிரினங்களுக்கும் சக உயிரினங்கள் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கும் நன்மையை மட்டுமே பரிசாக தந்து பலனை உபயோகமாகும் வகையில் தந்தால், பிறகு நிச்சயம் இந்த புரட்சிகள் எப்பொழுதும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவே இருக்கும். இந்த புரட்சிக்கு இன்னொரு இருள் சூழ்ந்த முகமும் காணப்படுவது இயற்கைதான். இந்த தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் எழுச்சிகள் அனைத்தும் எழுச்சிகளே அல்ல. நன்மைக்கான எழுச்சிகளாக இருந்தாலும் சரி, தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் எழுச்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எழுச்சியாக இருந்தாலும் எழுச்சிகளற்ற பூஞ்சோலை நிறைந்த உலகமாக இருந்தால்தான் உத்தமமான ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். இந்த நிலையை அடைந்தால் நன்மையை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. இந்நிலையை அடைவதற்கு அவசியம் அத்துணை உயிரினங்களும் ஆசைகளை அளவிற்குள் வைத்து தேவையை தேக்க நிலையில் வைக்காமல் பூர்த்தி செய்ய வேண்டும். இதனுடன் போட்டி, பொறாமை, வஞ்சகம் செய்யும் எண்ணம், சூழ்ச்சி புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட மனம் என இவை அனைத்தும் வளர்ச்சி பாதையை மூடிவிட்டு இருக்கும் இடம் முழுவதையும் இருளை நிரம்பச் செய்யும். இது தனிநபரை மட்டும் பாதிப்பதாக இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கும் சக உயிரினங்களையும் பாதித்து சுற்றுப்புறச் சூழலையும் பாதிப்படையச் செய்து வருங்கால கனவுகளையும் மங்கச் செய்து நிலையற்ற தன்மையையும் ஏற்படுத்திவிடும். இந்த எழுச்சிகளை மானுடப் பிறவிகளும் கையில் எடுப்பர். மானுடப் பிறவிகள் அல்லாத மற்ற ஜீவராசிகளும் உபயோகம் செய்வது இயற்கையான ஒரு நிகழ்வே. ஆபத்து என்பது தன்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது நிச்சயம் புரட்சி செய்து வேண்டியவற்றை தன்னை விட்டு விலகாமல் நிலைக்க செய்வதே உத்தம காரியம் என்று மனமானது எண்ணும். இந்த எண்ணமானது எழுவது இயற்கைதான். ஆனால் ஆபத்தை போக்குவதற்காக செய்யும் புரட்சியே ஆபத்தை விளைவித்தால் பிறகு மேற்கொள்ளப்படும் புரட்சிக்கு பலனில்லை. சுயநலத்திற்காக மேற்கொள்ளப்படும் புரட்சியாகப்பட்டது வரவேற்கத்தக்கதே அல்ல. தன்னுடைய நலனையும் சேர்த்து பொது நலத்தையும் கலந்தால்தான் புரட்சி செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் பொழுது புரட்சிக்கு பலன் இருக்கும். தேவையை தேக்க நிலையின்றி பூர்த்தி செய்து ஆசையை அளவிற்குள் மற்றும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டால் கொடுக்கப்பட்டிருக்கும் வளங்களை வரையறைக்குள் வகுத்துவிடலாம். வளங்களானது வீணாக செலவு ஆகாமல் பாதுகாக்கப்பட்டு அளவாக உபயோகிக்கும் உயிரினங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் வருங்கால உயிரினங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதாகவே அமையும். நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் செயல்கள் அனைத்தும் மேற்கொள்பவர்க்கும் நன்மையை அளித்து சுற்றுப்புறத்திற்கும் தீமையை கொண்டு வந்து சேர்க்காமல் இருந்தால் இந்த நிலையே புனிதத்துவம் மற்றும் பூரணத்துவம் வாய்ந்த நிலை என்று கூற வேண்டும். எழுச்சிகள் மற்றும் புரட்சிகளற்ற உலகத்தை உருவாக்குவதற்கு சபதம் மேற்கொள்ள வேண்டும். எழுச்சிகள் மற்றும் புரட்சிகள் அற்ற உலகத்தில் முதலில் மானுடப் பிறவிகளில் ஆயுளானது அதிகரித்து காணப்படும். இது எதனால் என்று கேட்டால், ஆரோக்கியமான உணவு முறைகளாலும் அளவான மற்றும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் ஆசை மற்றும் பூரணத்துவம் அடைந்த தேவைகளாலும் மற்றும் இந்த காரணிகளால் ஏற்படும் மனநிறைவு மற்றும் மன அமைதியினாலும் எனச் சொன்னால் மிகையாகாது.